சிறுதானியத்தில் நான் தோசை இட்லி மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வேறு மாதிரி ரெசிபி இருந்தால் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காகவே இந்த ஹெல்த்தி மில்லட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேங்க. இன்றைக்கி எபிசோட் 1. இனி லைனாக இது மாதிரி ஹெல்த்தி மில்லட் சீரிஸில் டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் மில்லட்ஸ் யூஸ் பண்ணி வருங்க. ஒவ்வொரு சிறுதானியத்துக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குங்க. அதில் வந்து தயிர் சாதம் செஞ்சால் நல்லாயிருக்கும், ஒன்று பிரியாணி செஞ்சால் நல்லாயிருக்கும், ஒன்று கட்லட் செய்யலாம், டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். இன்றைக்கி நான் வந்து சாமை அரிசி தாங்க எடுத்துருக்கிறேன். டம்ளர் அளவுக்கு சாமை அரிசி எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேங்க. அதுக்கப்புறம் 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி. நம்ம இன்றைக்கி சாமை அரிசி யூஸ் பண்ணி தயிர் சாதம் தாங்க செய்ய போகிறதுனால தண்ணி எச்சா போனாலும் பிரச்சனை இல்லை. இதை வந்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. நான் வந்து 3 டம்ளர் ஆட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அது கரெக்டான பதத்துக்கு வந்திருந்தது. இன்னும் கொஞ்சம் குறைவாக இருந்தாலுமே சூப்பராக இருந்துக்கும் தயிர் சாதத்துக்கு. ஆனால் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லைங்க. நல்லா ஆறணும், அதுக்காக இன்னொரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் கூட சுடலாமல் ஆறுனதுக்கப்புறம் தான் தயிர்லாம் ஆட் பண்ணிக்கணுங்க. நல்லா க்ரீமியாக வேணும்னா நல்லா கெட்டியான தயிர் 2 கப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடயே வந்து பால் ஆட் பண்ணிக்கோங்க. லஞ்ச் பாக்ஸ் கூட இதை கொடுத்து விடலாங்க. பால் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நேரம் புளிக்காமல் சூப்பராக இருக்கும். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா கரைச்சி வச்சுருங்க. இந்த பக்கம் ஒரு சின்ன தாளிப்பு ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக பேனில் ஆயில் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை. இது கண்டிப்பாக வந்து பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை துருவி இது மாதிரி சேர்த்திக்கிறேன். இந்த தாளிப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுங்க, இல்லை கரிஞ்சு போயிடும். இப்போ இதை வந்து அந்த தயிர் சாதத்தை கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நானும் அதிகமாக தோசை இட்லி மட்டும்தாங்க செய்வேன். ஆனால் இனிமேல் வந்து வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா பாப்பாவுமே சாப்பிடுவாங்கிறக்காக தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் குறைவாக இருந்தால் பிடிக்கும், நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேங்க. இது கூடயே மாதுளம்பழம், கேரட் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்கள் விருப்பம் தான், பிடிச்சிருந்தா ஆட் பண்ணிக்கோங்க. லஞ்ச் பாக்ஸில் கொடுத்துடும் போது இது மாதிரி குழகுலன்னு இருக்கணுங்க. அதுவே மத்தியானம் பார்த்தீங்கன்னா கரெக்டான பதத்துக்கு வந்து சேர்ந்துடும். ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நான் 1 டம்ளர் மட்டும் போட்டேங்க. இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சிருந்தே அதிகமாகவே செஞ்சுருப்பேன். நிறைய பேர் வந்து பாப்பாவோட ஃபுட் ரொட்டீன் கேட்டீங்க. கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். சூன் அதை வந்து லாங் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேங்க. நீங்களும் இது வரைக்கும் மில்லட்ஸ் வச்சு ஏதாவது ட்ரை பண்ணியிருப்பீங்கல்ல, இந்த மில்லட்டில் இந்த ரெசிபி செஞ்சால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு கமெண்ட்டில் போடுங்க. நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், ட்ரை பண்ணி பார்க்குறேன், மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.